மகாபெரிவா ஜெகத்குரு, அவரால் நம்மளுக்கு தீர்வு கொடுக்க முடியாதா? அவர் ஈஸ்வர ஸ்வரூபி, காமாட்சி ஸ்வரூபின்னா சொல்லுவா. இது பிரத்யட்சமா பார்த்துருக்கா. எந்த ஒரு சீரியஸான நிலைமையிலும் எப்படி மீண்டு வர முடியுங்கிறத மறுபடியும் புவனாகுமார் நமக்காக தொடர்ச்சியா சொல்றான். அவளுடைய பொண்ணுடைய வாழ்க்கை, 2வது பொண்ணு வாழ்க்கையில எப்படிதான் நடந்ததுன்னு அதையும் நம்ம கேட்கலாமா? திடீர்னு அன்னைக்கு ராத்திரி மாப்பிள்ள ஃபோன் பண்றேன், இந்த மாதிரி ஒரு விசா ஸ்லாட் ஒன்று கேன்சல் ஆச்சு, நான் டபக்குன்னு போட்டுட்டேன், 16th உங்களுக்கு இன்டர்வியூக்கு டேட்டு கிடைச்சிடுது, அதனால நீங்க இப்போ 1.5 நாள் தான் நம்மளுக்கு டைம் இருக்கு, நான் பேப்பர்ஸ் எல்லாம் அனுப்புறேன், நீங்க அதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, நீங்க விசா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண. யாருமே இதை நம்பல. எனக்கு ஆகஸ்ட்ல போட்ட இன்டர்வியூ இந்த மாதிரி உடனே 16th இன்டர்வியூ டேட்டு, ஒரு 1 வீக்ல விசா கிடைச்சு, நான் 3 நாள்ல கிளம்பி நானும் எங்க ஆத்துக்காரும் யூஎஸ்க்கு போய் நல்லபடியா அவளுக்கு டெலிவரியை பார்த்துட்டு அதுக்கு நடுவில் என் பொண்ணு ஜெர்மனியில படிப்பு முடிச்சா இல்லையா, அவளுக்கும் அப்படி சைட் பை சைட் வரன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஆகஸ்ட்ல நாங்க ரிட்டர்ன் வந்துட்டோம். அதுக்குள்ள ஒரு அங்க யூஎஸ்ல இருக்கிறச்சே அப்ப எங்க மாப்பிள்ளைட்டு சொன்னேன், எனக்கு அப்ப பிட்ஸ்பர்க் கோவில் கும்பாபிஷேகம் ஆயிருந்தது, எனக்கு அந்த ஒரு கோவில் மட்டும் போகணும், எப்படியா எனக்கு கூட்டிட்டு போயிடுவோம். அப்பதான் இவளுக்கு ஒரு வரன் செட் ஆகி அவளுக்கு மாப்பிள்ளை அதே யூஎஸ்லயே மாப்பிள்ளை. இப்போ கோவில் பிட்ஸ்பர்க் கோயிலுக்கு போயிருக்கிறதே நான் என்ன பண்ணேன், நல்லபடியா அப்போ இவளுக்கு ஜெர்மனியில வேலையில இருக்கா, இப்போ திருப்பி யூஎஸ்ல வேலை தேடணும். நல்லபடியா இவளுக்கு இதே பிட்ஸ்பர்க்ல தான், அந்த பையனும் பிட்ஸ்பர்க் தான், அதனால இங்கேயே எப்படியாவது இவளுக்கு ஒரு நல்லபடியா ஒரு ஜாப் கிடைச்சா நான் இங்கேயே இந்த பிட்ஸ்பர்க் கோவிலே கல்யாணத்தை பண்றேன்னு வாயை சொன்னேன். சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். ஆகஸ்ட் மாசம் 2021 நான் இந்தியாவுக்கு வந்தாச்சு. வந்துட்டு நான் சொன்னதையே மறந்துட்டு அதுக்குள்ள நாங்க இங்க கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணி சத்திரத்திலேருந்து மெஹந்தியிலேருந்து மேக்கப் வரைக்கும் எல்லாம் அட்வான்ஸு எல்லாம் கொடுத்தாச்சு. பத்திரிக்கையும் அடிச்சாச்சு. பத்திரிக்கையை அடிச்சு அது 21 நவம்பர் இருக்கும். அப்ப எனக்கு பெரிய சம்பந்தி தான் எல்லாமே எதுவும்னா அவளை கேட்டுதான் நான் செய்வேன். அவ சொன்னா அடுத்த மாசம் ரொம்ப ஹெவி ரெயின்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன், ஐ திங்க் டிசம்பர் 1st வீக்னு நினைக்கிறேன். அதனால நம்ம இப்பவே போயிட்டு வந்துடலாம், போய் பத்திரிக்கை முதல்ல வச்சுட்டு வந்துடலாம், நல்லபடியா பத்திரிக்கை அடிச்சு வந்துடுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோம், ஒரு நல்ல நாள் பார்த்து அவளே நாள் பார்த்தா நாங்க எப்போதும் அவள் ஒன்னாதான் போவோம். பத்திரிக்கை வைக்கிறதுக்காக காலம்பரை எழுந்தாச்சு சீக்கிரம். மழை இன்னொரு 10 நாள் கழிச்சுதான் சொல்லிட்டே இருக்கா, ரொம்ப ஹெவி ரெயின்ஸ்ன்னு சொல்லிட்டே இருக்கா. அந்த வாட்டி ஹெவி ரெயின் வந்தது. அன்னைக்கு 3:30 மணிக்கெல்லாம் எழுந்தாச்சு. குளிச்சுட்டு பாக்குறோம், எங்கே இருந்துதான் மழை வந்ததுன்னு தெரியல. குட்டு மழை, நம்ம வெளியிலே போக முடியாது, காரே எடுக்க முடியாது. நவம்பர் மாசம் 2021. சரி என்ன பண்றது, நான் மாமி கூப்பிட்டா, இல்ல மாமி இதுல மழையில எல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே மனசுக்குள்ள ஒரு பயம். என்ன அது, பத்திரிக்கை வைக்க போறோம், மகாபெரிவா கிட்ட நம்ம எல்லாமே அனுகிரகம் வாங்கிட்டு தானே செய்வோம், இவர் இப்படி போக விடாம நம்மள இது பண்றாரு அப்படின்ட்டு கண்ணில் ஒரு ஜலத்தோட அப்படி எப்படியே அவரை பாக்குறேன், வரேன் போறேன் நடக்கிறேன். திடீர்னு எங்க அக்கா ஃபோன் பண்ணி, எங்கடி நீ போறதா இருந்தே இந்த மழை? ஆமா மழை, என்ன பண்றது, போக முடியல அப்படின்னு சொன்னேன். ஒரே வார்த்தை சொல்லிட்டா, பெரியவா உனக்கு இந்த தேதிக்கு அனுகிரகம் கொடுக்கன்னு சம்மதிக்கல அப்படின்ட்டா. எனக்கு அப்படி பகீர்னுச்சு. என்னடா அது, பெரியவா சம்மதிக்கலன்னா என்ன அவ சொல்றா? அதாவது இவர் எப்படின்னா மகாபெரிவா யார் மூலமாவும் நம்மளுக்கு மெசேஜ் எப்படியும் கொடுத்துட்டே இருப்பார். சரி அப்புறம் தூக்கமும் வரமாட்டேங்கிறது. என்ன இப்ப சரி அப்ப எங்க சம்மந்தி சொன்னா, கவலைப்படாத, கொஞ்சம் மழை விட்டுடும், நம்ம பார்க்கலாம் அப்படின்னு. ஆனா மழை கண்டினியூஸா மழை, ஒரு வாரம் மழை. கரெக்டா மழை விட்டு போகலான்னு பிளான் பண்ணா இந்த ஒமிக்ரான்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணிட்டான். அப்ப என் பொண்ணு அங்க ஜெர்மனில இருக்கால, ஒமிக்ரான் அனௌன்ஸ் பண்ண உடனே இவளுக்கு அதுக்கு நடுவில் இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணி இவளுக்கு அமெரிக்கால ஒரு வேலையும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டான். கல்யாணம் முடிஞ்சு இங்க கல்யாணத்தை முடிச்சுட்டு இங்க இருந்து ஜெர்மனி போய் பேக் பண்ணிட்டு யூஎஸ் போகணும், அதுதான் பிளான். இந்த ஒமிக்ரான் அனௌன்ஸ் பண்ண உடனே யூஎஸ்ல வேற ஒரு வார்னிங் கொடுத்துட்டா, யாரும் யூரோப்பியன் கண்ட்ரிக்குள்ள போகிறது வரக்கூடாது. இவன் ரொம்ப பயந்துட்டா என் பொண்ணு. ஐயோ என்னமா இப்படி அனௌன்ஸ் பண்ணிட்டா, நான் என்ன பண்ண போறேன் எனக்கே தெரியல அப்படின்னு உடனே அந்த புது கம்பெனியில அவ கூப்பிட்டு என்ன சொல்லிட்டா, நீ இந்தியாவில போய் மாட்டிட்டீங்கன்னா திடீர்னு ஃபிளைட் போகணும், அதுக்கு முந்தின வாட்டி தான் எல்லா ஃபிளைட்டும் கேன்சல் ஆச்சு, நீ சொன்ன டேட்டுக்கு நீ வேலையை எடுத்தாகணுமா, அதுக்கு எங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளவுதான், எனக்குமா கல்யாணம்லாம் பத்தி இப்ப சத்திக்கு யோசிக்க வேண்டாம், நான் முதல்ல யூஎஸ்க்கு போற வழியை பாக்குறேன். யூஎஸ்க்கு போற வழியை பாக்குறேன்னா யூஎஸ்க்கு விசா உடனேவா கிடைக்கும் ஜெர்மனில இருந்து. அப்பதான் இந்த மாதிரி ஒரே எங்களுக்கு கல்யாணமும் இங்க இது பண்ணது இங்க நடக்க போறது இல்லைங்கிற மாதிரி அப்படி ஒரு மனசுக்குள்ள வருது. அப்பதான் எங்களுக்கு ஆல்ரெடி எங்க கூட நான் அவரோட வேலை பார்த்திருக்கேன். எங்க பேங்க்ல ரிட்டையர்ட் சீஃப் மேனேஜர். அவர் ரொம்ப நல்லா ஜாதகம் பார்ப்பார். அவரோட பர்மிஷனோட அவர் பேரை சொல்றேன், மிஸ்டர் திரு நாகராஜன் அவர்கள். அவர் மகாபெரிவா டிவோட்டி. மகாபெரிவா போட்டு இருந்த ருத்ராட்ச மாலை அவர் பூஜையிலே வச்சிருக்கார்.
அவருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் சரி ரொம்ப பிஸி பாவம், எல்லாமே அவர் வந்து இந்த 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 ஜாதகம் பார்க்குறதே வந்து ஒரு இந்த சர்வீஸாக பண்ணிட்டு இருக்கார். நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒன்று என்னை கூப்பிட்டேன். அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவர் உடனே ஃபஸ்ட்டு வீசா கிடச்சி அவர் போகட்டும், அதுக்கப்புறம் ஒன்றுன்னா யோசிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிச்சியாக அவுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீசாவுக்கு உண்டான எல்லாமே மந்த்ராஸ் மூலமாக தான் அவர் எல்லாமே எனக்கு மந்திரம் சொல்வார். நானும் எங்கள் ஆத்துக்காரும் அவ்வளோ ஸ்ரத்தையாக அந்த மந்த்ராஸை சொல்லுவோம். எங்களுக்காக ரொம்ப அவருக்கு ப்ரே பண்ணிட்டேன். ஸோ ஒரு ஸ்டெப்பு வீசா ஃபஸ்ட்டு கிடச்சிது. வீசா கிடச்ச உடனே முதல்ல அவளை வந்து அங்கே வந்து யூஎஸ்க்கு போகிற வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு யூஎஸ்க்கு அனுப்பிச்சோம். அப்புறம் அவர் சொன்னார் இந்த மாதிரி மகாமேரு இது கோவில் ஒன்று இருக்குது, இது கிட்டக்க படப்பை கிட்டக்க அங்கே போயிட்டு வாங்க. அவர் சொன்னாருன்னு அந்த கோவிலுக்கு போனோம். அங்கே அந்த போனால் அந்த குருக்கள் வரல. அப்புறம் வந்துட்டார். வந்த உடனே அவர் ஒன்றுமே அவர் எனக்கு யாரும் தெரியாது, எப்படி இந்த மாதிரி என்ன பொண்ணு கல்யாண விஷயமானு கேட்டார். இல்லை அப்போ தான் வீசா வந்து அவள் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கா, இன்னும் வீசா கையில் வரல. இல்லை அவளுக்கு ஏதாவது வீசா ஒன்று வரணும், எந்த ஊர் அப்படின்னாரு. அமெரிக்கா. சரி கல்யாணம் பண்ணுப்பா, கல்யாணமும் பண்ணணும் அப்படின்னே இந்த மாதிரி இந்த ஒமிக்ரான கொரோனாலாம் இருக்கிறச்சே நீ இங்கே கல்யாணத்தை பண்ணிட்டு இருக்க, நேரம் அங்கே போய் கல்யாணத்தை பண்ணி வைங்கோ அப்படிங்கிறார். அவருக்கு எந்த விஷயமும் தெரியாது. நான் இங்கே கல்யாணம் அரேஞ்ச் பண்ணது தெரியாது, இங்கே பத்திரிக்கை அடிச்சது தெரியாது. ஒரு நிமிஷம் எங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி கொடுத்து எனக்கும் இவருக்கும். அதாவது அவர் வந்து கரெக்டா பாருங்களேன், மகாபிரிவா அவரோட இவர் நாகராஜன் சார் அவர்கிட்ட போய் அவர் இந்த கோவிலுக்கு போக சொல்லி அந்த இவர் சொன்ன உடனே அப்படி ஒரு தாட் உடனே. அப்புறம் நாங்கள் அந்த மாதிரி இவர்கிட்ட சொன்ன உடனே அவரும் ஜாதகத்தை பார்த்து சொன்னார், ஆமாம்மா இங்கே கல்யாணம் வந்து நடக்கிற மாதிரி தெரியல, எல்லாம் வந்து அங்கேயே வந்து ஏற்பாடு பண்ற வழியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஏதோ கான்டாக்ட்ஸ் எல்லாம் கொடுத்தார். அதுக்கப்புறம் நாங்க வந்து கல்யாணத்துக்கு இதை மறந்துட்டோம், இங்க நடக்காது, எல்லாம் அது பணம் தான், பணம் எப்ப வேணா சம்பாரிச்சுக்கலாம். இதே மாதிரி அங்க அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்னு அதுக்கு ஏற்பாடு பண்ணி சரி. அதாவது என்ன சொன்னேன், பிட்ஸ்பர்க்ல வேலை கிடைச்சா அங்க கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு வந்தேன் இல்லையா, அதை இந்த மகான் இருந்து நான் வந்து தப்பு பண்ணிடக்கூடாது, நான் தப்பு பண்ணிடக்கூடாது இல்லையா, அங்க வேண்டிட்டு வந்துட்டு நான் இங்க பண்ணா எப்படி. அதனாலதான் அவர் அந்த பத்திரிகையை இந்த காஞ்சிபுரத்துக்கு வைக்கிறதுக்கே விடல. அந்த பத்திரிகையை அவர் என்ன அன்னைக்கு வைக்க விடாம மழையை வர வச்சுட்டாரு அந்த மகான். அப்போ பிட்ஸ்பர்க் பெருமாள் கோவிலையே நாங்க கல்யாண ஏற்பாடு எல்லாம் பண்ணோம். எல்லாம் இங்க இருந்து கொரியர்ல அமைச்சு அங்க போய் அங்கே ஒரு ஹாலை இது பண்ணி எல்லாம் பண்ணோம். அப்போ வந்து அப்படி இப்படியே ஜனவரி மாசம் ஆயிடுத்து. நாங்கள் ஜனவரி 26 ஃப்ளைட் ஏறணும். ஃப்ளைட் ஏறி போகணும். ஜனவரி தான் பொங்கல் அன்னைக்கு 14 15 தெரியல அந்த வருஷம் எல்லாம் முடிச்சு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படி பார்க்குறேன். திடீர்னு எனக்கு பயங்கர உள்நடுக்கும். இவர்கிட்ட சொல்லி எனக்கு ஒன்றுமே முடியல, நான் போய் படுக்கிறேன். இவர் வந்து பார்க்குறாரு, எனக்கு அப்படி ஒரு ஜுரம் அப்படி ஒரு ஜுரம். உடனே டாக்டர் பக்கத்தில் நல்ல வேலை ஒரு கிளினிக்கில் டாக்டர் இருந்தார். அவர்கிட்ட வந்து போனோடனே அவர் சொன்னார், உங்களோட சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்தா ஒமிக்ரான் மாதிரி தான் இருக்குது. நான் சொன்னேன், ஐயோ டாக்டர் நான் இந்த மாதிரி 26ஆம் தேதி நாங்கள் ஃப்ளைட் ஏறணுமே டாக்டர்னு. சரி கவலைப்படாதீங்க, நான் மெடிசன்ஸ் தரேன், பார்க்கலாம், அதுக்குள்ளே சரியாயிடும், இப்போ டெஸ்ட் ஒன்றும் எடுக்காதீங்க. சரி அவர்கிட்ட கொடுத்த மெடிசன்ஸை வாங்கிட்டு வந்து ஏதோ நான் போட்டுட்டேன். கொஞ்சம் அப்படி எனக்கு ஒரு தெம்பு வந்தது. பார்த்தா 2வது நாள் இவருக்கு ஜுரமோட மெயினா இவருக்கு பயங்கர இருமல் வாய் ஓயாம இருமல் இருக்க. என்ன பண்றதுன்னே தெரியல. இவருக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சு, எப்படி இது சரியா போகுமா என்ன, நான்ஸ்டாப்பா இருமுறார். சரின்னு நான் என்ன பண்ணேன், இதே மாதிரி காலம்பரை 4 மணிக்கு உட்காந்து லிட்டரலி அப்படி கதறி முட்டி அவர்கிட்ட மகாபரிவாரோட அழுறேன். இந்த குழந்தைக்கு இங்கேயும் கல்யாணம் பண்ண முடியல, அங்க ஏற்பாடு பண்ணோம், இப்படி நாங்க போகாம எப்படி இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு அழுதுட்டு அப்புறம் அப்படியே மனசை ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்றேன். தியானம் பண்ணும்போது அவர் வந்து எனக்கு எங்க அக்காவோட பையனோட மூஞ்சி மட்டும் ஃப்ளாஷ்ல வந்துட்டே இருக்கு. சரி இன்னும் தியானம் கலைஞ்ச உடனே அவனுக்கு மெசேஜ், அப்போ காத்தால வந்து 4:45 இந்த மாதிரி நீ எழுந்த உடனே என்னை கூப்பிடுன்னு அவனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன். அவன் 5:30 மணிக்கு அன்றைக்கி எழுந்துட்டான். பார்த்துட்டு என்ன சித்தி என்ன இப்படி கூப்பிட்டுருக்க, என்ன விஷயம், இதாண்டா விஷயம், சித்தப்பாக்கு இப்படி இருக்குது, எனக்கு இப்படி இருக்குது, உன் மூஞ்சி தான் காட்டுறார் பெரியவர். ஏன் மூஞ்சி காட்டுறாங்க எனக்கு தெரியலையே, நாங்கள் இப்போ இது குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்கோம், நீ ஏதாவது குலதெய்வத்துக்கு மறந்துட்டியான்னு கேட்டார். ஐயோ இல்லைடா, குலதெய்வத்துக்கெல்லாம் எங்களுக்கு வந்து குலதெய்வம் வந்து பாலக்காடு பெருங்கோட்டுக்காவு பகவதி. ஃபோன்லேயே சொல்லி அவருக்கு நான் எல்லா பூஜையும் பண்ணிட்டு இருக்கேன். அவரும் எனக்கு தைரியம் கொடுத்துருக்காரு. இருந்தாலும் நாங்கள் ஃப்ளைட் ஏறணும்டா, இந்தபடி ஒமிக்ரான் மாதிரி இருக்குடா எங்களுக்கு. அப்போ சட்டன் அவன் ஒய்ஃபு ஃபோனை பிடிக்க சொன்னா, சித்தி கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு மாத்திரை சொல்கிறேன், ஆயுர்வேதா மெடிசன்ஸ். ஏன்னா அவள் பையனை இப்படித்தான் வரவழைச்சா. அவள் பையன் எங்கேயோ இதில் படிச்சுட்டு இருந்தான், அவன் ஃப்ளைட் ஏறணும், இந்த மாத்திரையை கொடுத்து தான் அவனை வரவழைச்சா. இந்த மாத்திரை பேரை சொன்னான். சரி சொல்லிட்டு இவர், ஆனால் நீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி இன்றைக்கே ஃபஸ்ட்டு ஒரு டோஸ் போட்டுடுனா.
சரி எங்களாலும் 2 பேராலும் முடியல, பக்கத்துல எங்க அண்ணா பண்ணியிருக்கா. நான் வந்து உடனே அவளை கூப்பிட்டா அவள் உடனே ஃபோன் பண்ணி, குணா நான் வெளியிலே வர மாட்டேன், எங்க 2 பேருக்கும் ஒமிக்ரான் பாசிட்டிவ்ன்ட்டேன். சரி நாங்களே இந்த கடைக்கு ஃபோன் பண்ணி நீங்களே வாங்க பரவாயில்ல நாங்கள் தரோம் தான். நாங்கள் 2 பேரும் எப்படி மெல்ல அப்படி வண்டி எடுத்துட்டு பக்கத்துலேயே தான் வாங்கி வந்து ஒரு டோஸ் போட்டோம். அவள் சொன்னா நீ ஒரு டோஸ் போட்டுட்டே நீ டெஸ்ட் எடுத்து வரும், உனக்கு நெகட்டிவ் தான் வரும்னா. அதுக்கு முன்னாடி நாங்கள் வீட்டிலேயே டெஸ்ட் பண்ணோம் அந்த கிட்ட வச்சு, பார்த்தா பாசிட்டிவ் ஆல்ரெடி 2 பேருக்கும் இருந்தது. இந்த மருந்து போட்டு 2 டோஸ் சாப்பிட்டோம். 2 டோஸ் சாப்பிட்ட உடனே நெகட்டிவ் காட்டிடுது. அப்புறம் அதுக்கப்புறம் இன்னும் 3 நாள் தான் இருக்கு. ஆனால் இவருக்கு இருமல் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் வந்து இந்த டோஸை போட்டு நல்லபடியாக வந்து நாங்கள் அதுக்கு முந்தின வாட்டி டெலிவரி போகும்போது யாரை இந்த டெஸ்ட் எடுத்தோமோ அந்த பையனுக்கே நான் ரொம்ப சென்டிமெண்டல், அந்த பையனுக்கே ஃபோன் பண்ணி வந்து டெஸ்ட் எடுப்பா, இது மாதிரி நான் என் 2வது பொண்ணு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். உடனே அழகா அம்மா அப்பா கவலைப்படாதீங்க, நீங்க என் தங்க கல்யாணத்துக்கு நடத்தி வைக்க போறீங்கோ, நல்லபடியா உங்களுக்கு எல்லாமே நெகட்டிவ் தான் வரும், நீங்க நல்லபடியா போய் நடத்தி வச்சுட்டு வருவீங்கன்னு சொன்னேன். அந்த பையன் பார்த்தா வந்து கிறிஸ்டியன் பையன். அவன் உள்ள நுழையும் போதே இந்த மகாபெரியவரோட கேலண்டரை போட்டுட்டேன். அதை பார்த்துட்டு ஏமா நீங்க பெரியவரை கூடவே வச்சுட்டு இருக்கீங்கோ, நீங்க எதுக்கு பயப்படணும், அவர் இருக்கிறச்ச ஒரு இதுவும் இல்லை, அவன் வந்து கிறிஸ்டியன் பையன். அம்மா அப்பான்னு கூட்டின்னு வந்து நீ இதுக்குமே கவலைப்படாதீங்க என் தங்க கல்யாணம்னு அவன் சொல்லும்போது நான் என்னன்னு சொல்றது அவரோட அனுப்புகிறது. நான் எதுவுமே சொல்லலை அந்த பையன்கிட்ட. இவர்கிட்ட மட்டும் சொன்னேன், அவர் எதுக்கு இருமிடாதீங்கோ, எங்கேயாவது அதை பார்த்துட்டு பாசிட்டிவ் போட்டுட்டு போறான். அவனே சொல்றான் உங்களுக்கு நெகட்டிவ் தான் வரும், நீ கண்டிப்பா நாளைக்கு ஃப்ளைட் ஏறி போவீங்கோ அப்படின்னு அவன் சொன்ன உடனே நான் எப்படி அவருக்கு நன்றி சொல்வேன்னு எனக்கே தெரியல. அப்புறம் அன்னைக்கு தான் வந்து நம்மளுக்கு இந்த சீட் அலாட் பண்ணிட்டேன். சீட்டு வந்து என் பொண்ணு ஃபோன் பண்றா, அம்மா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு 3 சீட் இருக்கும், அப்புறம் 4 அப்புறம் 3 அந்த ஃப்ளைட்ல. அந்த 4 சீட்ல இந்த பக்கமும் அந்த பக்கமும், நான் இந்த பக்கம் அவர் இந்த பக்கம், நடுவில் யாரோ 2 பேர். இவர் அதை பார்த்த உடனே டென்ஷன் ஆயிட்டேன். ஐயோ நான் இப்படிலாம் இந்த வரமாட்டேன், சீட்டை மாற்ற சொல்லுது. பொண்ணுக்கு ஃபோன் பண்ணா அவள் ட்ரை பண்றா, அப்ப சீட்டு மாற்றவே விடமாட்டேங்கிறாங்க. திருப்பி இவர்கிட்ட தான் ஒரே புலம்பல், எப்படி நான் எனக்கு தெரியாது, இவளுக்கு 3 சீட்டர் தான் கிடைக்கணும், அதுலயும் அந்த பக்கத்து சீட்ல யாரும் வரக்கூடாது, இப்படியெல்லாம் நான் அவளுக்கு கெடு வச்சு அவர் உலுக்கி வேண்டிட்டு இதே மாதிரி இங்கேருந்து ஃப்ளைட்டு இங்கேருந்து டெல்லிக்கு போகிற ஃப்ளைட் ஃபர்ஸ்ட் டெல்லி ஃப்ளைட்டுக்கு போனோடனே அங்கே போனால் இவருக்கு கொஞ்சம் ரொம்ப முடியாமல் தான் இருந்தார். ஏன்னா இருமி இவருக்கு முடியல, தூக்கம் இல்லை. நல்லபடியாக அந்த நெகட்டிவ் வந்துருது அந்த பையன் டெஸ்ட் எடுத்ததுல. டெல்லிக்கு போயிட்டோம். டெல்லிக்கு போனால் அன்னைக்கு ஜனவரி 26 ரிப்பப்ளிக் டேங்கிறதுனால ஏதோ ஸ்பெஷல் ஸ்கூட்டர்னு சொல்லிட்டு இவரை தனியாக செக்அப் பண்ணணும் அப்படின்னு போயிட்டா. எனக்கு பயமான பயம், இவருக்கு அதுக்கு மேல பயம், என்னடா அது திருப்பி ஏதாவது ஒரு டெஸ்ட் எடுத்துருவாளோ. அப்புறம் பார்த்தா ஒன்றும் இல்லை, அவள் விட்டுட்டா. அப்போ அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன், நீ எங்களை சீனியர் சிட்டிசன்ஸ், நீ வேற தனியாலாம் எங்கேயோ கூட்டிட்டு போனா எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணும், எனக்கு இந்த சீட்டை மாற்றி கொடு, எனக்கு 3 சீட் இருக்கிற இடத்துல பரவாயில்ல, டாய்லெட் கிட்ட இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு 3 சீட்டு தான் மாற்றி கொடு. சரி மேடம்னு மாற்றி கொடுத்தா. ஸோ டெல்லியிலேருந்து அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக US ஃப்ளைட்டு ஏறினா 3 சீட்டில் நாங்கள் 2 பேர் மட்டும்தான், எங்கள் பக்கத்தில் யாருமே இல்லை. எப்படி பாருங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் அவரை போட்டு உழுக்குன்னு நான் வந்து உலுக்கி எல்லாத்துக்கும் அவர் வந்து அப்படி எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கார். ஸோ நாங்கள் இங்கேருந்து போய் சேர்ந்தோம். அங்கே போய் ஏகப்பட்ட இது, அங்கே போனால் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்னோ. ஆனாலும் எப்படியோ நல்லபடியாக அன்னைக்கு கல்யாணத்து அன்னைக்கு வாத்தியார் வரவே இல்லை. பார்த்தா ஹெவி ஸ்னோ. வெயிட் பண்ணுறோம் வரவே இல்லை. அப்புறம் வந்தோடனே ஒரே வார்த்தை சொன்னேன், உங்களுக்கு யாருமா இந்த டேட் இது பண்ணி கொடுத்தாங்க? நான் சொன்னேன், எங்கள் நாகராஜன் சார், அவருக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் தேங்க் பண்ணுவோம். ஏன்னா இவ்வளோ நாள் வராத சூரியன் இன்னைக்கு வந்து வெளியில வந்து அழகா எல்லாம் அந்த கொஞ்சம் அந்த ஸ்னோவெல்லாம் விலக ஆரம்பிச்சது. நல்லபடியாக எங்களுக்கு பிட்ஸ்பர்க் பெருமாள் கோவிலில் இந்த மகானோட அனுகிரகத்தில் அவளோட கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சுது. ஸோ இதை வந்து நான் எல்லாருக்கிட்டையும் பகிரணும். அதோட வந்து இந்த யங்கர் ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி விஷயத்தை எடுத்துன்னு போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நான் இதெல்லாம் என் பொண்களுக்கு எங்கள் மாப்பிள்ளைகளுக்கெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இந்த மகானா எதுவையா என்ன கஷ்டம் வந்தாலும் வேற கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, அவர் நம்மளுக்கு கூடவே இருப்பார், நம்மளுக்கு நல்லபடியாக அனுகிரகம் பண்ணுவார். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர. இன்றைய ஜெனரேஷன்ஸுக்கு என்னடா இது, நம்ம வந்து நல்ல விதமா வரணுமே, நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு வேணுமே, ஏதாவது நம்மளுக்கு ஒரு கஷ்டமோனாக்க ஒரு சாயத்துக்கு ஒரு சப்போர்ட் வேணுமே அப்படின்னு நிறைய பேர் நினைக்கச்சே, நாங்க சொல்ற ஒரே வழி, தயவு பண்ணி குருவான ஜெகத்குருவான மகாபிரிவாட சரணடைங்கோ. நீங்க அங்க போனேன்னா, அவர்கிட்ட போனேன்னாக்க எப்படி வந்து ஒரு நம்ம ஃப்ரெண்டு கிட்டக்கெல்லாம் சொன்னோம்னாக்க அவ வந்து ஒரு தீர்வை நம்மளுக்கு கொடுப்பா. ஏன்னா அவ வந்து அந்த க்ளோஸ் லெவலா திங்க் பண்ண போறது இல்லை,
அவுட் சைட் லைன்ல இருந்து திங்க் பண்றதுனால ஏதாவது நம்மளுக்கு ஒரு வழி சொல்லுவா. ஸோ இது வந்து நார்மல் பர்சனுக்கே நம்ம சொல்லும் போது மகாபெரிவா ஜெகத்குரு அவரால் நம்மளுக்கு தீர்வு கொடுக்க முடியாதா? ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர்.